மக்களே, நாம் எல்லோரும் ஒன்று கூடி நின்று இழுத்து மூச்சை விட்டால் நம்மை ஆதிக்கம் செலுத்துகிற வெள்ளை கொக்குகள் அவர்களின் இங்கிலாந்து நாட்டிலேயே சென்று விழுந்து விடுவார்கள். ஆனால் நாம் எல்லோரும் ஒரு சேர இழுத்து மூச்சு விடுவதில்லை என்று வெகுசன மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டி இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தனித்துவமாக ஒரு எதிர்நிலை அரசியலை முன்னெடுத்த நமது நாட்டன் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு நாளில் ஐயம்பாளையம் பேரூராட்சி பொதுமக்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்களின் அன்பு சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சி ஏன் வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்த வேண்டும்? இவர்கள் வாக்கை குறிவைத்து இந்த அரசியல் செய்கிறார்களா? ஓட்டுக்காக இந்த அரசியல் செய்கிறார்களா? இங்கே வ.உ.சியை தெய்வமாக போற்றுகிற மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அரசியலை இவர்கள் செய்கிறார்களா என்ற எண்ணம் எளிய மக்கள் உங்களிடத்திலே எழும். என் அன்பு சொந்தங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழின முன்னோர்களை நாங்கள் போற்றி புகழ்வது ஓட்டுக்காக அல்ல, இன்னொரு தலைமுறைக்கு நம் முன்னவர்கள் செய்த தியாகத்தையும் விடுதலை வேள்வியையும் கடத்த வேண்டும் என்பதற்காக. அப்படித்தான் இன்று நாங்கள் ஐயம்பாளையத்தில் வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய நினைவை போற்றுகிற இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒட்டப்பிடாரம் என்ற சிறிய கிராமத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அன்றைய திருநெல்வேலி சீமையில் உலகநாத பிள்ளை பார்வதி அம்மாள் என்பவருக்கு 2 சகோதரர்களோடும் 2 சகோதரிகளோடும் பிறந்தவர் தான் நமது நாட்டன் வ.உ. சிதம்பரனார். இளம் வயதிலேயே கல்வி கற்கிறார், திண்ணைப்பள்ளியில் படிக்கிறார். பாட்டனார், ஐயாவுடைய பாட்டனார் வழக்கறிஞர், தந்தையார் வழக்கறிஞர், தானும் வழக்கறிஞராக பயிற்சி பெறுகிறார். தான் வாழ்ந்த கிராமங்களிலே எளிய மக்களுக்கு இழைக்கப்படுகிற அரசு அதிகாரத்தால், காவல்துறையால் இழைக்கப்படுகிற துன்பங்களுக்கு துணை நின்று அதிகார வர்க்கத்தை எதிர்த்து வாதாடி அந்த மக்களுக்கு நீதியை பெற்றுத் தந்து அந்த கிராமத்திலே வாழ்ந்து வருகிறார். அப்படி ஒரு காலத்தில் தான் ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எளிய மக்களை துன்புறுத்தக்கூடிய தீர்ப்புகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். நமது நாட்டன் அதை எதிர்த்து வாதாடுகிறார். வெள்ளை ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உயர்நிலை நீதிமன்றங்களில் அந்த நீதிபதியை குற்றம் சாட்டி வழக்கு கொடுத்து அந்த நீதிபதி பொறுப்பிலிருந்தே வெளியேற்றினார். ஒரு சாதாரண வழக்கறிஞர் வெளியேற்றினார். அதே போன்று அந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக பணி செய்து வருகிறார். ஒரு நிலையில் தனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த தன்னுடைய குருநாதர், தன்னுடைய தந்தை உலகநாத பிள்ளையை எதிர்த்தே ஒரு வழக்கில் வாதிட்டு வெற்றி பெறுகிறார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையால் ஐயாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வருகிறது. காவல்துறையோடு நேரடியாக மோதுகிறார். காவல்துறை தன் அதிகார கரத்தை கொண்டு இன்று எப்படி அடக்குமுறை செய்கிறதோ அன்று வெள்ளையருடைய காவல்துறை எளிய மக்களை துன்புறுத்தியது. அதனால் காவல்துறைக்கும் ஐயாவுக்கும் நேரடியாக, வ.உ. சிதம்பரனாருக்கும் நேரடியாக மோதல் வருகிறது. தந்தை தன் மகனை தூத்துக்குடி நகருக்கு அனுப்புகிறார். தூத்துக்குடி நகருக்கு சென்று பார்க்கிறார். அங்கேயும் நீதிமன்றத்திலே வழக்காடுகிறார். வழக்கறிஞராக பணிபுரிகிறார். அங்கே பார்க்கிற பொழுதுதான் கோரல் மில் என்ற ஒரு மில், இன்னைக்கும் அந்த மில் தூத்துக்குடியில் இருக்கு. அதுதான் மதுரா பூட்ஸ் அப்படிங்கக்கூடிய நூற்பாலை அங்கே செயல்பட்டு வருகிறது. அந்த நூற்பாலையில் தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள். அது எப்படி அப்படின்னா, காலையில எந்திரிச்சு கண் விழித்து பார்க்கிற பொழுது இந்த கட்டை விரலினுடைய கைரேகை தெரியும் நேரத்தில் நாம் நூற்பாலைக்கு உள்ளே இருக்க வேண்டும். வேலைக்கு போறது நூற்பாலைக்கு உள்ள இருக்கணும், கட்டை விரல் ரேகை தெரிகிற பொழுது. அதே போல மாலையில் கட்டை விரல் ரேகை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா, மறையும் உள்ள, அப்போது அதுவரை வேலை செய்ய வேண்டும்.
7 நாட்கள் வேலை, வாரத்தில் 7 நாட்கள் வேலை, விடுமுறை கிடையாது. ஒரே ஒரு சீருடை தான், அந்த நூற்பாலையில் படிவதற்கு ஒரே ஒரு சீருடை தான். இதை நமது பாட்டன் பாபு சிதம்பரனார் பார்க்கிறார். அந்த தொழிலாளர்கள் எல்லோரையும் ஒரே இடத்தில் ஒன்று கூட்டி ஒரு புரட்சியை உண்டு பண்ணுகிறார். நீங்கள் யாரும் வேலைக்கு செல்லாதீர்கள், வேலைக்கு செல்லவில்லை, என்ன கோரிக்கை? எங்களுக்கு மாற்றுவதற்கு ஒரு முன்னொரு சீருடை வேண்டும், அதே போல 8 மணி நேர வேலை வேண்டும், 50% ஊதிய உயர்வு வேண்டும், சம்பளம் கூட வேண்டும், 50% கூட வேண்டும், வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை வேண்டும். உடல்நலக் குறைவு இருந்தாலும் கூட நீங்கள் காலை கட்டை விரல் கண்ணுக்கு தெரிந்த உடனேயே நீங்கள் உள்ளே இருக்கணும். அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு அந்த கோரல் மில்லுடைய நிர்வாகம். அந்த கோரல் மில்லை நடத்தி கொண்டிருந்தவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி, வெள்ளையனுடைய கிழக்கிந்திய கம்பெனி. இங்கிலாந்தில் மான்செஸ்டரில் நூற்பாலை நடத்துவது போல இங்கேயும் நூற்பாலை நடத்தினார். அதில் ஒன்றுதான் அந்த கோரல் மில். அதை எதிர்த்து போராட்டம் தொடங்குகிறது. அந்த போராட்ட களத்தில் தான் நமது மண்ணை இந்த பகுதியில் உலாவி திரிந்து கொண்டிருந்த புரட்சியாளர் சுப்பிரமணிய சிவம், பாபு சிதம்பரனாரோடு இணைகிறார். இவர்கள் இருவரும் இணைந்து தொழிலாளர்களை உணர்வு சூடேற்றுகிறார்கள். சுப்பிரமணிய சிவம் ஒரு நாள் அந்த போராட்ட களத்தில் பேசுகிற பொழுது சொல்லுகிறார், அன்பார்ந்த மக்களே, அன்பார்ந்த தொழிலாளர்களே, நீங்கள் கோரல் மில்லுக்கு வேலைக்கு செல்லவில்லை என்றால் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் மீண்டும் மூடப்படும், மான்செஸ்டரில் இருக்கக்கூடிய நூற்பாலைகளும் மூடப்படும். அந்த அளவுக்கு இந்த போராட்டம் வலிமையானது, ஒற்றுமையாக நில்லுங்கள் என்று சுப்பிரமணிய சிவா அந்த மக்களிடத்திலே பேசுகிறார். அந்த நேரத்திலே வேலைக்கு செல்லவில்லை என்றால் ஊதியம் இல்லை, ஊதியம் இல்லை என்றால் உணவில்லை, உணவில்லை என்றால் தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல தொழிலாளர்களுடைய குடும்பத்திற்கும் உணவில்லை. அப்ப என்ன செய்யறாரு நம்ம பாட்டன் பாபு சிதம்பரம்? தன்னுடைய மனைவி மீனாட்சி அம்மாளுடைய நகையை விற்று 1000 பேருக்கு 3 வேளையும் 6 நாட்கள் தொடர்ச்சியாக உணவளிக்கிறார். 1000 பேருக்கு தொடர்ச்சியாக உணவளிக்கிறார். அந்த காலத்தில் 1000 பேருக்கு உணவளிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பொருள் தேவைப்பட்டிருக்கும், அந்த நிலையை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். இந்த நேரத்தில் தான் திருநெல்வேலி ஜில்லா கலெக்டர் சுப்பிரமணிய சிவத்தையும் ஐயா பாபு சிதம்பரனாரையும் பேச்சுவார்த்தை கலைக்கிறார்கள். ஏன்? ஜில்லா கலெக்டருடைய கட்டுப்பாட்டில் தான் கோரல் மில், அதனுடைய சப் கலெக்டர் ஆஸ்துறை. அப்ப பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிற பொழுது பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை, தொழிலாளர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, பேச்சுவார்த்தை நிராகரித்துவிட்டு நமது பாட்டன் பாபு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவாவும் வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி வரும் நிலையில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் எளிய மக்களை ஒன்று கூட்டி, சாதாரண உழைக்கும் மக்களை ஒன்று கூட்டி அப்போதுதான் பேசுகிறார் பாபு சிதம்பரனார், அன்பான மக்களே, நாம் எல்லோரும் ஒன்று கூடி நாம் இழுத்து மூச்சை விட்டோம் என்றால் இந்த வெள்ளை காக்கா, வெள்ளை கொக்கு நம்மை ஆக்கிரமித்திருக்கிற இந்த வெள்ளைக்காரர்கள் பறந்தேறி சென்று இங்கிலாந்தில் விழுந்து விடுவார்கள். ஆனால் நாம் ஒரு சேர இழுத்து மூச்சு விடப் போவது இல்லை என்று உணர்ச்சி கொண்டு பேசுகிறார். அன்றே நம் மக்களிடத்தில் ஒற்றுமை இல்லை என்பதை அந்த பேச்சு வெளிப்படுத்துகிறது. அதுதான் ஆத்துறைக்கு ஆத்திரத்தை மூட்டுகிறது. எளிய மக்களை, உழைக்கும் மக்களை போராட்டத்தை தூண்டி வெள்ளையனுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக இவ்வளவு ஒரு புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் பாபு சிதம்பரனார். இவன் மிக ஆபத்தானவன் என்று வெள்ளையர்கள் நினைக்கிறார்கள். அந்த போராட்டத்திலே வெற்றி பெறுகிறார் பாபு சிதம்பரனார். என் அன்பு சொந்தங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உலக நாடுகளிலே தொழிலாளர் புரட்சி தொடங்குவதற்கு முன்பு 19ஆம் நூற்றாண்டில் தான் தொழிலாளர் புரட்சி, தொழிற்சங்கம் அமைத்து தொழிலாளர் புரட்சி தொடங்குவதற்கு முன்பு இந்த நாட்டிலே, தமிழர் மண்ணிலே தொழிலாளர் நலனுக்காக சங்கம் அமைக்காமல் ஒரு எளிய புரட்சியை வைத்து வெற்றி பெற்ற மாபெரும் மகத்தான தலைவர் தான் நமது பாட்டன் பாபு சிதம்பரனார். அதான் மிகப்பெரிய புரட்சி. அந்த போராட்ட களத்திலே வென்று வருகிறார். தொழிலாளர்களுக்கு வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்கப்பட்டது, 50% ஊதிய உயர்வு கொடுக்கப்பட்டது, சீருடை 2ஆக வழங்கப்பட்டது. அந்த கோரல் மில் புரட்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. தொழிலாளர் புரட்சிக்கு முதன்முறையில் வித்திட்டவன் இந்திய திருநாட்டில் பாபு சிதம்பரனார் மட்டும்தான். அதன் பின்பு ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்கிறது. பாரத ஜனதா திலகரோடு பாபு சிதம்பரம் நெருங்கிய நட்பை கொண்டிருந்தார். நெருங்கிய நட்பு. அப்போதே காங்கிரஸ் அப்போதே இருந்தது. 1896ஆம் ஆண்டிலேயே தமிழ்நாட்டில் இருந்து காங்கிரசுக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்று
பால கங்காதர திலகருக்கு தொடர்ச்சியாக கடிதம் எழுதி கொண்டிருந்தவர் நமது பாட்டன் வ.உ. சிதம்பரனார். சூரத்திலே நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு சென்று இவர்கள் தான் தலைவராக வர வேண்டும் என்று 100 பேரோடு இங்கிருந்து சென்று காங்கிரஸ் மாநாட்டில் பங்கு கொண்டு இவர்தான் தலைவராக வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்தவர் நமது பாட்டன் வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் மிதவாதி கிடையாது, தீவிரவாதி. தீவிரவாதி. என் அன்பு சொந்தங்களே, உலக வரலாறு இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றிலே பிரிட்டிஷ் ரெக்கார்டு என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் ரெக்கார்டு, பிரிட்டிஷ் பதிவேடு, ஆங்கிலேயக்காரன் போராட்டத்தில் ஏற்பட்ட அந்த பதிவேடுல 3 மனிதர்களை அபாயகரமான மனிதர்கள் என்று குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். 3 மனிதர்களை. ஒருவன் நமது பாட்டன் வ.உ. சிதம்பரனார், இன்னொருவன் நமது பாட்டன் சுப்பிரமணிய சிவம், இன்னொரு பாட்டன் மகாகவி பாரதி. இந்த 3 பேர் தான் அபாயகரமான மனிதர்கள் என்று பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ல பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி என்றால் இவர்களுடைய கருத்தியல் புரட்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று பாருங்கள். இப்படி போராடி கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு சிந்தனை வருகிறது நமது பாட்டனுக்கு. இவன் எதற்காக இங்கே வந்தான்? வெள்ளையன் எதற்காக இந்த நாட்டுக்கு வந்தான்? வெள்ளைக்காரன் எதற்காக வந்தான்? எப்படி வந்து நம்மை அடிமைப்படுத்துகிறான்? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒன்றுதான் நம்மை அடிமைப்படுத்துகிறது. எதை வைத்து அடிமைப்படுத்துகிறான்? வாணிகத்தை வைத்து நம்மை அடிமைப்படுத்துகிறான். அப்ப அவன் எந்த வணிகத்தை செய்கிறானோ அதே வணிகத்தை நாமும் செய்து அவனுக்கு எதிரான பொருளியல் போரை புரிய வேண்டும் என்று முடிவு செய்கிறான். அப்போதுதான் கிளம்புகிறார். என்ன செய்யறாரு? அப்பயே பாருங்க, 1882 ஆண்டு ஆங்கிலேய அரசினுடைய சட்டத்தின்படி ஒரு நிறுவனத்தை பதிவு செய்கிறார். அதுதான் சுதேசி ஸ்டீம் என்ஜின் பிரைவேட் லிமிடெட். அப்பயே ரெஜிஸ்டர் பண்றாரு. அதுக்கு தலைவர் தான் நமது பாட்டன் பாண்டித்துரை வள்ளல் தேவர். அப்ப என்ன செய்யறாரு? பங்குதாரர்களை அந்த நிறுவனத்தில் சேர்க்கணும். பங்குதாரர்கள் ஒரு பங்கு ஒரு ஷேர் மார்க்கெட் சொல்றோம்ல, கூட்டணி நிறுவனங்கள் செய்யறாங்கல்ல, ஒரு பங்கு 25 ரூபாய். அப்படி ஒரு பங்கு 25 ரூபாய் என்று விற்று 40,000 பங்குதாரர்களை சேர்த்து சுதேசி ஸ்டீம் என்ஜின் பிரைவேட் லிமிடெட் நடத்தணும் நினைக்கிறார். அப்படி போகும்போதுதான் ஒரே ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய்க்கு பங்குகளை வாங்குகிறார். அவர் யார் தெரியுமா? அவர் ஒரு இஸ்லாமியர். ஜனாப் சாபர் சேத் அப்படிங்கிற இஸ்லாமியர் 2 லட்சம் ரூபாய்க்கு பங்குகளை வாங்கி அந்த சுதேசி ஸ்டீம் என்ஜின், சரி இந்த பங்குகளை சேர்க்கணும். இந்தியாவிலிருந்து பயணம் போறாரு, மும்பை போறாரு, கல்கட்டா போறாரு. யாரு? நமது பாட்டன் வ.உ. சிதம்பரனார். பங்குகளை சேர்க்கணும். சேர்க்கும் முறை நாம் பொறுத்திருக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? நிறுவனத்தை பதிஞ்சாச்சு. முதல்ல ஒரு கப்பலை வாடகை எடுத்து ஓட்டுவது, முதலில் ஒரு கப்பலை வாடகை எடுத்து ஓட்டுறாங்க. அப்படி ஓட்டுகிற பொழுது வெள்ளைக்காரன் என்ன செய்யறான்? ஆகா, நமக்கு எதிராக ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். போலித்தேவன் வெள்ளையை எதிர்த்து சண்டையிட்டான். வெள்ளையின் இடத்தை வழி கேட்கக்கூடாது, என் நாட்டுக்குள் இருக்கக்கூடாது போனான், சண்டை பண்ணான். அவனை தூக்கி போட்டான், அடிச்சு கொண்டான், போரிட்டு கொண்டான். அதே போலதான் பல மன்னர்கள். ஆனால் வ.உ. சிதம்பரம் என்ன செய்கிறார் என்றால், என் அன்பு சொந்தங்களை, வ.உ. சிதம்பரமும் சுப்பிரமணிய சிவமும் பாரதியாரும் வெள்ளையின் ஆட்சிக்குள், வெள்ளை அரசினுடைய சட்டத்திற்குள், அரசியல் அமைப்புக்குள் என்ன விதிமுறை இருக்கிறதோ அதற்குள் புரட்சி செய்கிறார்கள். இன்னைக்கு நாம் தமிழர் செய்தல இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்குள் என்ன விதிமுறை எளிய மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நாங்கள் அரசியல் புரட்சி செய்கிறோம் அல்லவா? அதே போல வெள்ளை அதிகாரத்திற்குள் என்ன உரிமையோ அந்த உரிமையை கொண்டு மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்தவர்தான் வ.உ. சிதம்பரனார். அந்த 1882 ஆண்டு அந்த பாடகி எடுக்கிறாரு. கப்பல் ஓடுது. வெள்ளக்காரன் பார்க்கிறான். ஆகா, நீ கப்பல் ஓடுறியா? இலவசம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அவன் என்ன பண்றான்? அவனும் கப்பல் ஓட்டுறான். அங்கிருந்து தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கு ஓட்டுறான். அப்படி கப்பல் ஓட்டும் போது நம்ம சுதேசி கப்பல்ல என் மக்கள், என் நாட்டு மக்கள் இணைந்து இந்த கப்பல் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் எல்லோரும் இந்த கப்பலில் பயணிக்கிறோம் என்று மக்கள் எல்லாம் அதில் பயணிக்க செல்கிறார்கள். அவன் என்ன சொல்றான்? நான் முதல்ல இங்கிலாந்துக்காரன் வெள்ளக்காரன் இயக்கிற கப்பல்ல பயணிச்சா ஒரு கொடை இலவசம் என்று அறிவிக்கிறான். கொடை, மலைக்கு பிடிக்கிறோம்ல கொடை, அந்த கொடை இலவசம் அறிவிக்கிறான். அப்படி இருந்தும் மக்கள் அங்க அதிகமா போகல. அப்ப திரும்ப என்ன பண்றான்? பயண கட்டணத்தை பாதியாக குறைக்கிறான். அப்பையும் போகல. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறான்?
முழுவதும் இலவசம் என்று போட்டியாக சுதேசிக்க நிறுவனத்துக்கு போட்டியாக அறிவிக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஆம்புரை திட்டமிடுகிறார். இவ்வளவு ஒரு ஆபத்தான மனிதனை நாம் வளரவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார்கள். பிபின் சந்தர்பால் என்கக்கூடிய பால கங்காதர திலகருடைய அண்ணன் மூத்தவர் விடுதலை பெறுகிறார். அவர் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், விடுதலை பெறுகிறார். அந்த விடுதலை பெற்ற நாளை கொண்டாடுவதற்காக மிகப்பெரிய புரட்சிகர கூட்டத்தை திருநெல்வேலியிலே நடத்த வேண்டும், தூத்துக்குடியில் நடத்த வேண்டும் என்று பாபு சிதம்பரனார் முடிவு பண்ணுகிறார். அப்போது அவர் அங்கு அந்த ஊர்வலத்தை கூட்டத்தை நடத்துகிறார். அதே கூட்டத்தை பிபின் சந்தர்பாலுடைய விடுதலையை கொண்டாடுகிற வகையிலே சென்னை மெரினா கடற்கரையிலே மகாகவி பாரதி நடத்துகிறார். இவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் நடத்துகிறார்கள். இதை காரணமாக வைத்து வெள்ளையனுக்கு எதிராக, வெள்ளை அரசுக்கு எதிராக இவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள், செயல்படுகிறார்கள் என்பதை காரணமாக வைத்து திருநெல்வேலி ஜில்லா கலெக்டரும் சப் கலெக்டர் ஆட்துறையில் இணைந்து நமது வாசன் பாபு சிதம்பரனை கைது செய்கிறார்கள், சிறைப்படுத்துகிறார்கள். அப்போது இந்த கீழமை நீதிமன்றம் அவரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துகிற பொழுது இரட்டை ஆயுள் தண்டனை இருக்கிறார்கள். ஒரு 20 ஆண்டு, முதல் ஆயுள் தண்டனை 20 ஆண்டு. அரசு எந்திரத்திற்கு எதிராக இவர் செயல்படுகிறார், அரசை இயங்க விடாமல் இவர் செயல்படுகிறார் என்பதால் அந்த 20 ஆண்டு ஆயுள் தண்டனை. இன்னொரு ஆயுள் தண்டனை எதற்காக தெரியுமா? சுப்பிரமணிய சிவா என்பவர் வெறும் கருவி, அவரால் எதுவும் செய்ய முடியாத வெறும் கருவி அவர். ஆனால் அவருக்கு நீ உதவி செய்து அவரை வெள்ளையர்களுக்கு எதிராக செயல்பட வைக்கிறாய் என்பதாலேயே இன்னொரு ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கிறார்கள். இரட்டை ஆயுள் தண்டனை எல்லா செய்தித்தாள்களும் உலகம் கொடுக்கப்படுகிறது. வெள்ளை அதிகாரிகளே பதறுகிறார்கள். இவ்வளவு கொடூரமான ஒரு ஆயுள் தண்டனை, இவ்வளவு கொடூரமான ஒரு தண்டனையை எந்த ஒரு மனிதருக்கும் வெள்ளை அரசாங்கம் வழங்கியதில்லை. இந்த மனிதன் வாழும் சிதம்பரனார் வெள்ளை அதிகாரத்துக்கு உட்பட்டு, வெள்ளை அதிகாரம் எந்த விதமான சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறதோ அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுதான் இதுவரை இவருடைய போராட்டங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த நீதிபதியை இரட்டை ஆயுள் தண்டனையை கொடுத்தார் என்று எல்லோரும் விமர்சிக்கிறார்கள். அப்போது இங்கிலாந்து அந்த காலகட்டத்தில் நமது பாட்டன் 1902 ஆண்டு கைது செய்யப்படுகிறார். 1902 ஆண்டு கைது செய்யப்படுகிறார். அந்த காலகட்டத்தில் தான் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து இந்தியாவுடைய அதிகாரம், இந்தியாவுடைய ஆளும் அதிகாரம் இங்கிலாந்து அரசிடம் போகிறது. அப்போது அங்கிருந்த பொறுப்பு அமைச்சர் இங்கிருந்த வைஸ்ராய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து இது போன்ற போராட்டக்காரர்களை ஒடுக்க நினைப்பது கொடும் செயல். இதனால் இந்த நிர்வாகம் அமைதியாக நடைபெறாது, மாறாக புரட்சி வெடிக்கும். எனவே இந்த தண்டனையை வழங்கிய நீதிபதியை உடனடியாக பணியிலிருந்து நீக்குங்கள் என்று பணியிலிருந்து நீக்குகிறார்கள். மீண்டும் நீதிமன்றம், இது கீழமை நீதிமன்றம், அடுத்து செஷன்ஸ் நீதிமன்றம், அடுத்து மேலவை, இப்படி ஒவ்வொரு நீதிமன்றமாக போய் என்ன ஆகுதுன்னா பாட்டனுடைய ஆயுள் தண்டனை 10 ஆண்டுகளாக குறைக்கப்படுகிறது. தண்டனை ஆயுள் தண்டனையிலிருந்து 10 ஆண்டுகளாக குறைக்கப்படுகிறது. அதற்கப்புறம் கண்ணூர் சிறையில் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார். அங்கே பெரிய கொடுமைகள் எல்லாம் கிடையாது. அங்கிருந்து இடமாற்றப்பட்டு கோவை சிறைக்கு மின்சேல் என்ற ஒரு சிறை அதிகாரி இடத்தில் போய் ஒப்படைக்கப்படுகிறார். நமது பாட்டன் இந்த கண்ணூர் சிறையிலே அடைக்கப்படுகிற பொழுது இரட்டை ஆயுள் தண்டனை அறிவித்த அடுத்த நிமிடத்தில் நமது பாட்டன் பாபு சிதம்பரனாருடைய தம்பி இளையவர் சகோதரர் மீனாட்சி சுந்தரம் சுயநினைவில் இழந்து விடுகிறார். இறந்து போகல, செய்தியை கேட்டவுடனேயே அதிர்ச்சியில் சுயநினைவில் இழந்து விடுகிறார். தன் இறுதி மூச்சு வரை சுத்த சுவாதீனம் இல்லாமல் இறந்து போனார் மீனாட்சி சுந்தரம். ஒரு போராட்டக்காரன், விடுதலை போராட்டக்காரன், அவன் சந்தித்த துன்பங்களை மட்டும் நாம் பார்க்கப்படக்கூடாது. அவன் குடும்பம் சந்தித்த வழியையும் வேதனையும் நாம் பார்த்தால் மட்டும்தான் அந்த விடுதலை போராட்டத்தில் அந்த குடும்பம் எவ்வளவு துன்பத்தை சந்தித்தது என்று நமக்கு தெரியும். அப்படி சுத்த சுவாதீனம் இழந்து மீனாட்சி சுந்தரம் சுயநினைவுக்கு போய்விடுகிறார். மனைவி மீனாட்சி கதறுகிறார். மனைவி மீனாட்சி 2வது மனைவி பாட்டனுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி வள்ளியம்மை இறந்து விடுகிறார்கள். 2வது மனைவி கை குழந்தையோடு சிறிய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல், திசை தெரியாமல் கண்ணூர் சிறைக்கு மாதம் ஒரு முறை அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று பாபு சிதம்பரத்தை பார்த்து வருகிறார். அதே காலகட்டத்தில்
வாவு சிதம்பரனாருக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் சுப்பிரமணிய சிவமும் சிறையில் அடைக்கப்படுகிறார். சேலம் சிறையில் அடைக்கப்படுகிறார். இங்கிருந்து கண்ணூர் சிறையில் இருந்து இடம் மாற்றப்பட்டு கோயம்புத்தூர் சிறைக்கு செல்கிறார்கள். அங்கே கொண்டு அடைக்கப்பட்ட போதுதான் கையில் காலில் விளங்கிட்டு பெரிய குண்டுகளை கட்டி நடக்க முடியாமல் கொடுமைப்படுத்தப்பட்டார். முதலில் கோவை சிறையில் நமது வாசன் வாவு சிதம்பரனாருக்கு கொடுத்த வேலை சணல் திரிக்கும் எந்திரத்தை சுத்த வேண்டிய வேலை. அப்படி சுத்துகிற பொழுது உள்ளங்கையிலே போர்கள் முறித்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த சக சிறைவாசிகள் அவருடைய கையில் ரத்தம் வழிகிறதை என்று கண்ணீரோடு சென்று தன்னிடம் இருந்த துணியை வைத்து கையை சுற்றினார்கள். அதை சுற்றியதை பார்த்த வெள்ளைக்காரன் மிக கொடுமையாக அந்த சிறைவாசிகளை தாக்கி அங்கிருந்து அப்புறப்படுத்தினான். அதன் பின்பு மீண்டும் இதைவிட கொடுமையான தண்டனை அவனுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். செக்கிலுக்கு செல்கிறார். செக்கிலுக்கும் போது கையில் காலில் விலங்கு பெரிய குண்டு, நடக்க முடியாது, கடுமையான வெயில். காலையில் பூட்டினால் மாலை வரை செக்கை சுத்தி சுத்தி வர வேண்டும். கூட இருந்த சிறைவாசிகள் பார்த்துவிட்டு கண்ணீர் வர கதறி 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 துடிக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இறுதியில் நமது மாட்டம் வாவு சிதம்பரத்திலே ஒரு ஒப்புதலை பெறுகிறார்கள். வெள்ளைக்காரன் எப்போது சுற்றி வருகிறாரோ அப்போது நீங்கள் சுற்றுங்கள் செக்கை, மீதி நேரங்களில் நாங்கள் சுற்றுகிறோம், உங்களை பார்க்க எங்களால் சகிக்க முடியவில்லை என்று சக சிறைவாசிகள் கதறுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் புழுவும் பூச்சியும் இறந்து கிடக்கிற கூழ் தான் அவருக்கு உணவு. அதுதான் உணவு. அப்போது இவர் வழக்கறிஞர் இல்லையா, இவர் கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் எழுதுகிறார்? நான் அரசியல் கைதி, வெள்ளை அரசாங்கத்தினுடைய அரசியலை எதிர்த்து போரிட்டவன் நான். எனக்கு கூழும் கஞ்சியை கொடுக்கக்கூடாது, எனக்கு அரிசி சோறு கொடுக்கிறார். அதை கேட்டதற்காக அந்த மின்சேல் என்றக்கூடிய அந்த சிறை அதிகாரி மிக கொடுமையாக தாக்கி இன்னும் கொடுமையான தனிமை சிறையில் சுவாசிக்க முடியாத வெளிச்சப்படாத இருட்டு சிறையில் உள்ளே தூக்கி அடைத்து விடுகிறார். கழிவறை கூட இல்லாத சிறையில் அந்த கொடும் தண்டனையை அணிவித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் இங்கிலாந்து அரசு ஒரு முடிவுக்கு வருது. காலனி ஆதிக்க நாடுகளிலே சிறையில் இருக்கும் சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டும். அவர்கள் எத்தனை மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறார்களோ அதற்கேற்றார் போல 1 மாதம் என்றால் 6 மாதம் தண்டனை குறைப்பு செய்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் சுப்பிரமணிய சிவா வாவு சிதம்பரனார் விடுதலை செய்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பு சுப்பிரமணிய சிவா விடுதலை செய்யப்படுகிறார். சேலம் சிறையில் அடைக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவா ஒரு பிராமணர். அதை தெரிந்து கொண்ட வெள்ளையன் என்ன செய்யறான்? ஆட்டு தோல் இருக்கக்கூடிய ரோமத்தை பிரிச்சு எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த உப்புல ஊற போட்ட அந்த தோலை எடுத்து அடிச்சு அப்படியே அடிச்சு அந்த ரோமத்தை பிரிச்சு கம்பெனி செய்ய கொடுக்கணும். அதுதான் ஒரு வேலை. சிறையில 4 ஆண்டுகள் அவருடைய தண்டனை. அப்படி அந்த உப்பை எடுத்து அடிச்சு உடல் முழுக்க குஷ்டம் வந்து விட்டது. விடுதலை போராட்டத்தில் அவர் முதலிலே இந்த பகுதிகளிலே இளைய பிள்ளைகளிடத்திலே பொதுமக்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது சுப்பிரமணிய சிவா என்ன சொல்கிறார்? உடலினை உறுதி செய்யுங்கள், எந்த ஒரு கடுமையான ஆயுதங்களை தொடர்ந்து தாக்கினாலும் திருப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு நெஞ்சிலே உறவும் வலுவும் உடலிலே இருக்க வேண்டும் என்று கற்பித்த சுப்பிரமணிய சிவாவுடைய உடல் நலிவுற்று அழுகி சதைகள் தொங்க குஷ்டம் வந்து விட்டது. நமது வாட்டன் வாவு சிதம்பரனார் வெளியே இருக்கிறார். சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். சிந்தித்து பாருங்கள் அன்பு மக்களே, 4 ஆண்டுகள் தான் சிறையில் இருந்தார். 4.5 ஆண்டுகள் தான். 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு சிறைப்படுத்தப்பட்ட போது திருநெல்வேலி சீமையே மிகப்பெரிய கலவரக்காராக இருந்தது. ஆத்துறை 7 பேரை சுட்டுக் கொண்டார். வாவு சிதம்பரனாரை சிறைபிடிப்பதா என்று மக்கள் கொதித்திருந்தார்கள், கொந்தளித்தார்கள். ஆனால் விடுதலை பெறுகிற பொழுது 4.5 ஆண்டுகளில் விடுதலை பெறுகிற பொழுது வெளியே வந்து பார்க்கிறார். வெள்ளைக்காரன் குறிப்பிடுகிறான். ஏன்? ஏற்கனவே ஒரு சிறை செல்லுகிற பொழுது மிகப்பெரிய கலவரம் நடந்தது, 7 கொலைகள் நடந்தது. இப்போது விடுதலை அடைகிற பொழுது மக்கள் பெருந்திரளாக கூடியிருப்பார்கள். எனவே இப்போது போல உளவுத்துறையை அதிகப்படுத்தி அவர் யார் கூட பேசுகிறார், எங்கே செல்லுகிறார், யார் உணரமெல்லாம் என்னென்ன தொடர்பு வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளை அதிகாரிகள் சூழ நிற்கிறார்கள். சிறை கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தால் சிதம்பரனாருடைய
அவருடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள். அதற்கடுத்து ஒரு உருவம் தாடியோடும் அடையாளம் தெரியாமலும் போர்வையை போற்றிக் கொண்டு தூரத்தில் ஒரு உருவம் நின்று கொண்டிருக்கிறது. தூரத்தில் ஒரு உருவம் நின்று கொண்டிருக்கிறது. இவர்கள் குடும்பத்தை பார்த்துவிட்டு, தன்னுடைய கணக்கு பிள்ளையை பார்த்துவிட்டு சிதம்பரனார் செல்லுகிற பொழுது சிவம் கூப்பிடுகிறார். பிள்ளைவாள், என்னை அடையாளம் தெரியவில்லையா என்று கேட்கிறார். பிள்ளைவாள், என்னை அடையாளம் தெரியவில்லையா? தெரியவில்லை, நான் தான் உங்கள் சிவம் என்று சொன்னவுடன் கண்ணீரோடு சென்று கட்டி பிடிக்க போகிறார். என்னை தொடாதீர்கள், என் உடல் முழுக்க புஷ்டம், என் உடல் முழுக்க ரணம், என்னை தொடாதீர்கள், இது உங்களுக்கு தொற்றிக் கொள்ளும் என்று சொல்லுகிறார் சிவம். அதை சொல்லுகிறார், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன், போராடினேன். ஆனால் இந்த மக்கள் வரதாலும் என் உயிர் சிவம் நீ மறக்கவில்லை. உன்னால் எனக்கு குஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னை கட்டி அழைத்துக் கொள்கிறேன் என்று அந்த குஷ்டம் தான் வ.உ.சி. சிதம்பரனாருக்கு வந்தது. கற்பனை செய்து பாருங்களேன் அன்பு சொந்தங்களே. காங்கிரசால் கைவிடப்பட்ட, மறைக்கப்பட்ட தலைவர்களில் ஒருவர் நமது பாட்டன் வ.உ.சி. சிதம்பரனார். சிறையிலிருந்து வெளியேறி நேரடியாக தூத்துக்குடிக்கு செல்லவில்லை, சென்னைக்கு செல்கிறார். சென்னையில் சென்று தங்குவதற்கு இடமில்லை, வீடு இல்லை. அப்போது காங்கிரசுடைய மாநில தலைவராக இருந்த சத்தியமூர்த்தி அவரிடத்தில் கேட்கிறார், காங்கிரஸ் அலுவலகத்தில் ஒரு ஓரத்தில் நான் தங்கிக் கொள்கிறேன் என்று. அனுமதிக்கவில்லை. காங்கிரஸ் அலுவலகம் என்ன சத்திரமா என்று கேட்டார் சத்தியமூர்த்தி. போகிறார். சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்குகிறார். ஒரு அரிசி ஆலையில் வேலை செய்கிறார். இவர்கள் சுப்பிரமணிய சிவா, வ.உ. சிதம்பரனார், பாரதியார், இவர்கள் மூன்று பேரும் அபாயகரமான மனிதர்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருந்ததால் இவர்கள் யாரோடு பேசுகிறார்கள், எங்கே செல்கிறார்கள், யாரெல்லாம் இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று வெள்ளை அரசு கணக்கெடுத்தது. அதன்படி இந்த அரிசி ஆலையில் இவர் வேலை செய்து சீவனம் செய்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா, அந்த அரிசி ஆலையில் இழுத்து மூடு, நடத்துவதற்கு அனுமதி தராது என்று சொல்லி வெள்ளை அரசு அந்த அரிசி ஆலையை மூடியது. பிழைப்பதற்கு வழி இல்லை, போராடுகிறார். வேறு வழி இல்லாமல் மண்ணெண்ணெய் விற்றார். பெரம்பூர் வீதிகளிலே வீடு வீடாக சென்று நமது பாட்டன் வ.உ. சிதம்பரனார் மண்ணெண்ணெய் விற்றார். இந்த காலங்களில் தான் அரசியலை விட்டு, விடுதலை போராட்டங்களை விட்டு தன்னை ஒதுக்கிக் கொண்டார். எப்படியாவது மீண்டும் வழக்கறிஞர் தொழிலை தொடங்க முடியுமா என்று போராடுகிறார். வெள்ளை அரசு அதற்கும் தடை விதித்து வைத்திருக்கிறது. வேறு வழி இல்லை. அப்போதுதான் அவரை என்ன செய்ய முடிவெடுக்கிறார், இதை விட்டுவிட்டு நம்மால் முடிந்தவரை ஏதாவது செய்து நாம் பிழைப்போம் என்று தினந்தோறும் கூலியாக, தினந்தோறும் பிச்சையாக, கொடுமையான வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் இந்த கொடுமையான நிலையை கேள்விப்பட்ட தென்னாப்பிரிக்காவில் வாழக்கூடிய தமிழர்கள் அங்கிருந்து நிதி சேகரித்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து முதல் முறையாக இங்கே இந்தியாவுக்கு வந்த காந்தியிடம் கொடுத்து விடுகிறார்கள். காந்தியிடம் இங்கிருந்து போன தமிழர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள். அவர்கள் சேகரித்த நிதியை யாருக்காக, வ.உ. சிதம்பரனார் மிக கொடுமையான துன்பத்தில் இருக்கிறார், அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி கொடுத்து விடுகிறார்கள். அந்த விடயம் வ.உ. சிதம்பரனாருக்கு தெரியாது. ஆனால் சேகரித்து கொடுத்தவர் ஒரு ஓராண்டு கழித்து சென்னை வந்து நேரில் சந்தித்து கேட்டபோது, ஆமாம் கொடுத்து விட்டமே, அந்த நிதி உங்களுக்கு வந்து சேர்ந்ததா என்று யாரிடம் கொடுத்து விட்டீர்கள் எனக்கு தெரியவே தெரியாது என்றவர்கள், காந்தியிடம் கொடுத்து விட்டோம், காந்தியிடம் கொடுத்து விட்டீர்கள் என்று தொடர்ந்து ஓராண்டு கடிதம் எழுதுகிறார். ஓராண்டு கடிதம் எழுதி இறுதியில் பால கங்காதர தலைவருடைய துணையோடு அவர் வற்புறுத்தியதன் காரணமாக காந்தி அந்த பணத்தை கொடுத்து விடுகிறார். எவ்வளவு தெரியுமா? வெறும் 347 ரூபாய். 347 ரூபாய் நிதியாக கொடுத்தார்கள். அதை எழுதுகிறார். அதற்கு செலவு கணக்கு எழுதுகிறார் வ.உ. சிதம்பரனார். இந்த 347 ரூபாயில 100 ரூபாயை அச்சு பதிப்பிப்பதற்கு நான் செலவழித்து விட்டேன், 50 ரூபாயை வாடகைக்கு கொடுத்து விட்டேன், அப்படி இந்த கடன் அந்த கடன் எல்லாம் கொடுத்தது போக இன்னும் 50 ரூபாய் நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறார் வ.உ. சிதம்பரனார். கொடுமையை பாருங்களேன் அன்பு சொந்தங்களே. 1000 பேருக்கு அன்னமிட்டவன், உணவிட்டவன், உழைக்கும் மக்களை துணையாக நின்று போராடியவன், பெரிய செல்வந்தன், கையிலே வழக்கறிஞர் தொழில் இருக்கிறது, எதிலிருந்தும் தன்னால் வாழ முடியாத சூழலுக்கு வெள்ளையருக்கு எதிராக போராடியதால் கொண்டு போய் நிறுத்திவிட்டார்கள். அந்த கொடுமையான நிலையையும் அவர் சகித்துக் கொண்டு வாழ்கிறார். அதன் பின்பு சென்னையிலிருந்து தூத்துக்குடி வருகிறார். அங்கேயும் என்னை ஏவாரம் பார்க்கிறார். இறுதியில்
ஒரு நீதிபதியை அணுகி கேட்கிறார், எனக்கு நீதிமன்றத்தில் வாதாட அனுமதி கொடுங்கள் என்று. வாலிஸ் என்கக்கூடிய ஒரு ஆங்கிலேய நீதிபதி அவருக்கு அனுமதி கொடுக்கிறான். நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிவதற்கு அனுமதி கொடுக்கிறான். அந்த வாலிஸ் என்ற நீதிபதி அவருக்கு நீதிமன்றத்தில் வாதாட வழக்கறிஞராக வாதாட கொடுத்ததால், அனுமதி கொடுத்ததால் தன்னுடைய மகனுக்கு வாலேஸ்வரன் என்று பெயர் வைத்தான் நமது பாட்டன் வ.உ. சிதம்பரனார். அந்த காலகட்டத்தில் தான் தன்னுடைய பணியை மாற்றுகிறார். அரசியலில் இருந்து, காங்கிரஸில் இருந்து, போராட்டத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு எங்க போறாரு? சிறையில, கொடுஞ்சிறையில 2 வருஷம் இருந்த போது கூட அந்த நேரத்தில் செக்கிழுத்த நேரம் போக மீதி நேரம் எல்லாம் தமிழ் இலக்கியத்திலே தன்னை திசை திருப்பிக் கொண்டார். சிறையில் இருந்த முன்னே உழுவை சாமிநாத ஐயருக்கு கடிதம் எழுதுகிறார். திருக்குறளை பதிப்பிக்க வேண்டும், தொல்காப்பியத்தை பதிப்பிக்க வேண்டும், இதை போன்ற தமிழ் பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆகச்சிறந்த தமிழ் பேரறிஞர் நமது பாட்டன் வ.உ. சிதம்பரனார். ஆகச்சிறந்த தமிழ் பேரறிஞர் பரிமேலழகருடைய உரையை எழுதுகிறார். எடுத்து படித்துவிட்டு, திருக்குறளுக்கு பரிமேலழகர் எழுதிய உரையை எடுத்து படித்துவிட்டு 76 குறளுக்கு பரிமேலழகர் தன்னுடைய பிராமணிய சாயத்தை பூசி இருக்கிறார். இந்த உரை தவறானது, திருக்குறளுக்கு உரை வேண்டும் என்றால் மணக்குடவர் எழுதிய தூய தமிழ் உரை தான் சரியானது என்று எழுதி வைத்துள்ளார். அது மட்டுமல்ல, அதன் பின்பு வ.உ. சிதம்பரனார் எளிய தமிழில், தூய தமிழில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். அந்த ஆசையில், அந்த தேடலில் தொல்காப்பியத்திற்கு உரை எழுத வேண்டும் என்று உள்ளே போய் பார்க்கிறார், படிக்கிறார், நிறைய பெறுகிறார். பார்த்தபோதுதான் இளம்பூரணா போன்ற பெரும் பெரும் புலவர்கள் ஏற்கனவே தொல்காப்பியத்திற்கு நல்ல உரையை எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் எழுதும் உரையால் அவர்களுடைய புகழ் மங்கிவிடக்கூடாது, அந்த உரையே போதுமானது தொல்காப்பியத்திற்கு என்று சொல்லி அந்த உரையை எழுதுவதை நிறுத்திவிட்டார். இன்னைக்கு கருணாநிதி தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிதான் எல்லாம் பெருமை பேசிட்டு இருக்கான். என் பாட்டை தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான் பாரு. அதனாலதான் கருணாநிதி கடைசி வரைக்கும் வ.உ. சிதம்பரனார் மதிக்கவே இல்லை, மதிக்கல. அவ்வளவு பெரிய தமிழ் பேரறிஞன். தன் வாழ்நாளில் தான் வாங்கிய கடன் இவ்வளவு இருக்கிறது, இவர்களுக்கு இவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும் என்று உயிர் எழுதி வைத்து சென்ற ஒரே ஒரு பெருமகன் வ.உ. சிதம்பரனார். உயிர் எழுதி வைத்து சென்றான். இவன் சாதி தலைவனா? சாதி தலைவனா? விடுதலை போராட்ட வரலாற்றில் காங்கிரஸ் இயக்கம் என்பது மிக முக்கியமான பங்கை வகித்திருக்கிறது. காங்கிரசுடைய வரலாற்றை எழுதிய பட்டாபி சித்தராமையா என்பவர் காங்கிரசுடைய வரலாற்றை எழுதியவர். ஒரு இடத்தில் கூட நமது பாட்டன் வ.உ. சிதம்பரனாருடைய பெயரை பதிப்பிக்கவில்லை, குறிப்பிடவில்லை. என்றால் வ.உ. சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவமும் எங்கே நின்று போராடினார்கள்? காங்கிரசுக்காக அவர்கள் உழைக்கவில்லையா? உழைக்கவில்லையா? என் அன்பு சொந்தங்களே, கொடுமையான வறுமையை சந்தித்துக் கொண்டிருந்த பொழுதும் கங்காதர தலைவருடைய துணையோடு அன்னிப்பெசன்ட் அம்மையாருடைய கோபுர இயக்கத்தில் பணிபுரிந்தார். கோபுர இயக்கத்தை பாலகங்காதர தலைவர் ஆதரித்த போதும் கோபுர இயக்கத்தை நடத்துகிற அன்னிப்பெசன்ட் அம்மையார் நமக்கானவர் இல்லை என்று எதிர்த்து குரல் எழுப்பியவர் நமது பாட்டன் வ.உ. சிதம்பரனார். வாழ்க்கை கொடுத்தவன் எவன் என்பதுதான் இங்கே முக்கியம். எவ்வளவு பெரிய போராட்டத்தை செய்திருக்கான பாருங்க வ.உ. சிதம்பரனார். இந்த பெருமையை இன்னொரு தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதால் தான் நாம் தமிழர் கட்சி இந்த இடத்திலே நாங்கள் வ.உ. சிதம்பரனாருடைய புகழ் வணக்க கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, போடாம போங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. வ.உ. சிதம்பரனார் யாருன்னு ஒரு தடவை ஐபிஎஸ் நம்மகிட்ட கேட்டு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவரோட அன்பு மகன் புரட்சியாளர், இளைய புரட்சியாளர் ஐ.பி. செந்தில்குமார் தான் கேள்வி. அதாவது இந்த பக்கம் பூராத்தை வாங்கி வளர்ச்சி போட்டு 1000 ஏக்கர் சொத்து சேர்ந்திருக்கிற அவருடைய அன்பு மகள் இந்திராட்ட கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. வ.உ. சிதம்பரம் யாராவது சொல்லுவாங்களா? இவ்வளவு கொடுமையை சந்தித்த பிறகும் தன்மானத்தை இழக்காமல் தமிழன் என்ற பெருமையோடு வாழ்ந்து மறைந்தவன் தான் வ.உ. சிதம்பரனார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? வ.உ. சிதம்பரனார்னா அவரு ஒரு சாதிக்கு தலைவர், சுப்பிரமணிய சிவா அவர் ஒரு சாதிக்கு தலைவர். சுப்பிரமணிய சிவா பிராமணர் விடுதலை பெற்ற பிறகு, புஷ்டம் வந்த பிறகு, வெளியே வந்த பின்பு ஞானவாணி என்ற ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அந்த ஞானவாணி பத்திரிகையை அவர் ஒரு அறிவிப்பை செய்கிறார். எவர் ஒருவர்
தமிழில் சமஸ்கிருதம் கலக்காமல் தூய தமிழில் கட்டுரை எழுதுகிறாரோ அவருக்கு 5 ரூபாய் பரிசு என்று அந்த அறிவிப்பை வெளியிடுகிறார். அவன் எவ்வளவு பெரிய தமிழன் பார். அவனை நான் தமிழனா பார்க்கவா பிராமணனா பார்க்கவா? பாரதியை நான் தமிழனாக பார்க்கவா பிராமணனா பார்க்கவா? வாவு சிதம்பரனாருடைய வரலாற்றை முழுமையாக தெரிய வேண்டுமா? இன்னும் முதல்வர் படிக்க வேண்டுமா? பாரதியார் நடத்திய இந்தியா இதழிலே வாவு சிதம்பரத்தை பற்றி தொடர் கட்டுரைகளை பாரதி எழுதினான், மகாகவி பாரதி எழுதினான். இவர்கள் மூவர் தான் ஆங்கிலேய அரசுக்கு ஆபத்தானவர்கள் என்று இன்று வரை பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ல பதிஞ்சு வச்சிருக்கான் என்றால் இந்த மூவரும் இந்த தமிழ் சமூகத்தின் எவ்வளவு பெரிய விடுதலை பெறப்பட்ட வீரர்கள் என்பதை என் அறிவார்ந்த சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவன் இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, தன்னிடம் தமிழர்களிடம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் விடுதலை போராட்ட வேள்வியை தொடங்கியவன். தன் வாழ்நாள் முழுவதும் எளிமையும் உண்மையும் நேர்மையுமாக வாழ்ந்து செத்தவன் தான் வாவு சிதம்பரனார். தன் இடத்தில் இருந்த தன் பாட்டத்தில் இருந்த அத்தனை சொத்துக்களையும் விட்டுவிட்டு இழந்த பின்பும் விடுதலை போராட்டத்திற்காக இழந்த பின்பும் தன்னிலை மாறாமல் உறுதியோடு நின்று மாண்ட மான மரவன் தான் வாவு சிதம்பரனார். அவனை நான் பிள்ளையா பார்க்கவா தமிழனா பார்க்கவா? எனக்கு முன்னே பேசினார்கள், எனக்கு முன்னே வாவு சிதம்பரனாரை பற்றி பேசினார்கள். இந்த நாம் தமிழர் கட்சி மேடையில பேசினாங்கல்ல, எவரும் அவர் சார்ந்த சாதி அல்ல. நாங்கள் எங்கள் பாட்டன் வாவு சிதம்பரனாரை தமிழர் என்று வாழ்கிறோம், நாங்கள் தமிழர்கள் என்று அவர் புகழை போற்றுகிறோம். அதுதான் இங்க பெருமை, அதுதான் இங்க பெருமை. அவன் சொந்த சாதிக்காக செக்கெடுக்கவில்லை, இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கெடுத்தான். அதனாலே நாங்கள் அவரை பெருமைப்படுத்துகிறோம். அந்த வழியில் வந்த எளிய பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள் நாங்கள் ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் நிலத்திலே, தமிழர் நிலத்திலே சாதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை, எங்களிடத்திலே சாதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய தலைவர்களை நாங்கள் தமிழர்கள் என்று பெருமையோடு கொண்டாடுவதற்காக இந்த இடத்திலே நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். சுந்தரலிங்கனார் என்றால், எமது வாட்டன் சுந்தரலிங்கனார் என்றால் அவர் ஒரு சாதி, பெருமிடகு முத்திரையர் என்றால் அவர் ஒரு சாதி, கரிகால் திருவரத்தான் என்றால் ஒரு சாதி, ராஜராஜ சோழன் என்றால் ஒரு சாதி, பாண்டிய நெடுங்கலியன் என்றால் ஒரு சாதி. இப்படி சாதியாக சாதியாக பிளந்து 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 தமிழர் என்ற ஓர்மையை சிதைத்த இந்த அயோக்கிய திராவிடர் கூட்டத்தில் நாங்கள் தமிழர்கள், எங்கள் தமிழ் பெரும் பாட்டங்கள் இவர்கள் எல்லாரும் என்ற பெருமையோடு சொல்வதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி இந்த இடத்தை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. நீ ஓட்ட போடு, போடாத, நீ ஐபிஎல் சமைக்க போடு, நாசமா போ, பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் இந்த மழை இருக்கு, உடச்சிட்டு விட்டு ஆக்கிரமிச்சுட்டு உன்னை நடுப்பெருவ பிள்ளைய நாவி எடுத்து விட்டுட்டு போகணும். அதை பத்தி கவலையே இல்லை, கவலையே இல்லை. நீ இன்னும் போராடுற. நான் 15 வருஷம் ஆச்சு இந்த அரசியல் களத்தில். 2016 இருந்து நான் அந்த பகுதியில் சுற்றுறேன். வடக்கு வாய்க்கால், தெற்கு வாய்க்கால், வடக்கு வாய்க்கால், தெற்கு வாய்க்கால், இன்னைக்கு வரைக்கும் நீ போராடுற. 10 வருஷம் தான் அதிகாரத்துல இல்ல, 5 வருஷம் ஆச்சு அதிகாரத்தில் வந்து அமைச்சராகி என்ன புரிஞ்சிருக்காரு? என்ன புரிஞ்சிருக்காரு? ஒண்ணும் இல்லை. தெற்கு வாய்க்கால மட்டும், வடக்கு வாய்க்கால மட்டும் கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. ஏன் வந்துச்சு? அங்க ஒரு ஓடையில பல ஆண்டுகளாக நான் இறங்கி போறேன். மழை பெய்ஞ்சா தண்ணி வந்துடும். நான் தென்னைக்கோ என் வயலுக்கோ போக முடியாது. பாலம் கட்டி கொடு, பாலம் பல ஆண்டுகளா போராடுனேன், கட்டல. இப்ப கட்டிட்டான். ஏன் கட்டினா? அம்மையார் இந்திராவுக்கு அங்க ஒரு 100 ஏக்கரை நிலம் வந்துருச்சு, கட்டிட்டான். எவ்வளவு கொடுப்பார்? இவ்வளவு அடிமையா, இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு அடிமையாக, இவ்வளவு கொத்தடிமையாக நீங்கள் வாழ்வதற்காகத்தான் வாயுசி செக்யூரிட்டி செத்தானா? சிந்திச்சு பாரு. நீங்க ஐயாவுக்கு அடிமை, ஐயா ஸ்டாலினுக்கு அடிமை, கருணாநிதிக்கு அடிமையா இருந்தாரு, அப்ப ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்தாரு, இப்ப உதயநிதிக்கு அடிமையா இருக்காரு, அடுத்து இன்பநிதிக்கு அடிமையாக இருப்பதற்கு தயாரா இருக்காரு. உதயநிதி திண்டுக்கலுக்கு வந்தார் இல்லையா, வேடசந்தூர்ல வீரசாமிநாதன் அவருடைய மகனுடைய திருமணம். நீங்க அந்த திருமணம், அந்த காணொலியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உதயநிதி அப்படியே அப்படி நிற்பாரு, இவர் கையை கட்டிட்டு இப்படி கூலி நிற்பாரு.
உங்களுக்கு வலிக்கல, உங்க பிள்ளைங்க எனக்கு கோபம் வருதா வரலையா? 55 ஆண்டுகள் ஒரே கட்சியில, திமுக ஒரு கட்சியில 55 ஆண்டுகள் தீவிரமாக கடைபிடிக்க, இன்று வரை ஒரு கட்சி மாறாம ஒரு நிமிடம் கூட அந்த கட்சியினுடைய உண்மையும் நேர்மையா உழைக்கிற நீங்க, உங்களுக்கு இல்லாத தகுதி உதயநிதிக்கு என்ன இருக்குன்னு நீங்க அவர்கிட்ட கையை கட்டி நிக்கிறீங்க. எதுக்கு நிக்கிறீங்க? அவருக்கு துணை முதல்வர், உங்களுக்கு அந்த துணை முதல்வராக தகுதி இல்லையா? இதை பார்க்கும்போது ஒரு மான தமிழன் எனக்கு கோபம் வருமா வராதா? அப்ப தமிழனை பூரா திராவிடன் கொத்தடிமையா வச்சிருப்பான், இன்க்ளூடிங் பெரியசாமி. இங்க வந்தவனே நாங்களாம் யார் தெரியுமா? நாங்களாம் அவரு, நாங்கள் இங்க பாருங்க, நீங்க பதாகையில அந்த திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க நீ பாரு, தென்பாண்டி சிங்கமே அதே இதே நீ எதை வேணாலும் விட்டு, ஆனா திமுக குடும்பத்துல நீ அடிமை, கொத்தடிமை இங்க வந்து நெஞ்சம் நிறுத்தி கலையாது அவமானமா இல்ல? இப்படி வாழ்வதற்காக பாபு சிதம்பரம் சிக்கிலுக்கு செத்தான். இதான் மாத்தணும். இதுதான் உங்க பிள்ளைய இந்த அரசியலை செய்ய வர்றோம். ஒரு உரிமையில் வந்து அன்னைக்கு கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு கம்பெனி நம்மை அடிமைப்படுத்தினான். இன்னைக்கு 2 பேரும் ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்து எதுக்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, அமெரிக்கா போறாரு, ஜெர்மனி போறாரு, பிரான்ஸ் போறாரு, அல்லாதவங்க எங்க என்ன ஆட்டுக்குவா வந்து வர்த்தகம் செய், என் வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து போ. இப்ப ஐயா ஸ்டாலின் 2 தடவை போயிட்டு வந்தாரு. இவங்க டூர் போறது நம்மள கிடைச்சோம். ஒரு கம்பெனிக்காரனே என் வளத்தை கொள்ளையடிக்கிறான் என்று பாபு சிதம்பரம் போன்று, சுப்பிரமணிய சிவா போன்ற, பாரதியார் போன்றவர்கள் போராடினார்கள். உலகத்தில் இருக்க எல்லோரும் என் இலக்கை சுரண்டி பிழை, என் மக்களை அடிமையாக வைத்தர் என்று இவன் கூறி அழைக்கிறான். என்ன செய்யறது? இப்ப என்ன செய்யறது? இந்த நிலையை மாற்றணும். அதுக்குதான் மாற்று அரசியல் வேண்டும். ஒரு ஆண்மையுள்ள தலைவன் இங்கே தேவைப்படுகிறான், அடிமை தேவையில்லை. அப்படி ஒரு அரசியலை இந்த நிலத்தில், தமிழர் நிலத்தில் கொண்டு வந்து கொண்டிருப்பதுதான் நாம் தமிழர் கட்சி. மானம் ரோசம் கொஞ்சமாக நமக்கு இருந்தா மாத்தி யோசிக்கணும். இல்லைன்னா திரும்ப திமுக, திரும்ப அதிமுக போக வேண்டியதான். இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச இயற்கை வளங்களையாக நாம் காப்பாற்ற வேண்டுமா? எங்க நாட்டு ஒன்றியமா அதுக்கு ஒரு ஒன்றியம் இருப்பாரு. எதுக்கு? குளம் பூரா தூர்வாரல குளத்துல கிணறு வேണ്ട. நீ கேளு, எப்பா என் வயலுக்கு அந்த களிம்படம் நான் அள்ளி தென்னை மரத்துக்கு போடுறேன், வாழைக்கு போடுறேன், மாங்காய் மரத்துக்கு போடுறேன், நீ போய் கேளு, விடமாட்டான். என் வண்டி உள்ள போகணும், வேற யாரும் மண்ணல கூடாது. ஏன்னா பெரிய அப்பா வீட்டு சொத்து போல உள்ள நுழைய விட மாட்டான்னு திமுக. அதே மாதிரி அங்கிட்டு ரெட்டியாசத்துல ஒன்றியமா அங்க ஒருத்தர் அவர் வண்டி தான் மண்ணல்லணும், அடுத்த வண்டி போகக்கூடாது. என்னடா சட்டம்? என்னடா நாடு? குளங்களும் ஏரிகளும் தூர்வார வேண்டும். யார் வாரணும்? என் ஆத்தால என் அப்பனை, பெரியப்பனை, சித்தப்பனை, அண்ணன் தம்பி அவன் உள்ள போய் மேல இருக்க கழிவு அள்ளி கொண்டு வந்து விவசாய இடத்துல போட்டான். குளம் உயிர்ப்போடு இருந்துச்சு. இன்னைக்கு தூர் வர்றான். எப்படி? மேல இருக்க கழிவை பூரா ஒதுக்கிவிட்டு உள்ள இருக்க டிராவல் மண்ணை வெட்டி எடுத்து போறான். குந்தா நூறு அள்ளிட்டு போறான். எங்க கொண்டு போறான் தெரியல. சரி, எவ்வளோ வந்து உன் நிலத்தில், உன் குளத்தில், உன் பகுதியில மண் அள்ளிட்டு போறான். இன்னைக்கு நீ விட்டுற வேடிக்கை பார்க்கிற. நாளைக்கு உன் தேவைக்கு நீ வீடு கட்டும் போது, நீ சாலை போடும் போது எங்கடா கிடைக்கும்? நீ எங்க இருந்து அடுத்து வருவ? எங்க இருந்து தள்ளிட்டு வருவ? வேடிக்கை பார்க்கிற. நீ யார கேளு. இன்னைக்கு காலையில கூட கனிமோட எங்காவது போய் சந்திச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு காலையில கேளு, எங்க இருந்துதான் போகணும், எதை ஆடுறானே எங்களுக்கு தெரியலங்க. நாங்க என்னங்க பண்றது? நாங்களே உயிருக்கு பயந்துட்டு உட்கார்ந்து தான் தாசில்தார், கனிமோட அதிகாரி. இதுக்கு பேர் ஆட்சி. அது நல்ல ஆட்சி. யார கேளு. நான் மினிஸ்டரோட பிஏ பேசுறேன், நான் மினிஸ்டரோட அவரு பேசுறேன், நான் மினிஸ்டரோட இவரு பேசுறேன். யாருப்பா நீங்க எல்லாம்? என்னடா பண்ண போறீங்க? ஏன் மண்ணெல்லி திங்கிற, மழையை உடைக்கிற, மரத்தை வெட்டுற,
எல்லாம் பண்ணி முடிச்சுட்ட, எதுக்காக இந்த காசு இந்த பணம் எதுக்கு? உனக்கு பெருசா வீடு கட்டணும், உன் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும். ஆனா ஐயத்த பயிரை மண்ணலை திங்கிற எவனும், மலையை உடைக்கிற எவனும், மரத்தை வெட்டி திங்கிற எவனும் நிம்மதியா வாழல. சிறுநீரக கோளாறு, ரத்த புற்றுநோய், பல நோய்க்கு சாகுறான். நான் கண்கூட, நான் சாட்சி. இந்த இயற்கை வளங்களை பாதுகாத்து வைத்தால்தான் உன் பிள்ளை பாதுகாப்பாக வாழும். மலை மலையாக, காடு காடாக, குளம் குளமாக, மண்ணு மண்ணாக இருந்தால்தான் உன் பிள்ளை பாதுகாப்பாக வாழும். அப்படி எதிர்கால தலைமுறை இந்த நிலத்தில் எல்லா வளங்களோடும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வ.உ. சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் போராடினார்கள். ஆனா எல்லாத்தையும் கொச்சைப்படுத்தி விட்டு, கேவலப்படுத்திட்டு, நடுத்தரோட நாகேற்றி எல்லாத்தையும் விட்டுட்டு போக நீக்கிதான் போறோம். இந்த அரசியலை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களை போன்ற எளிய பிள்ளைகள், நாங்கள் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை இல்ல, உங்க வீட்டுல உங்க வயிற்றுல பிறந்த பிள்ளை, எளிய பிள்ளைகள். இந்த எளிய பிள்ளைகள் முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு துணையாக ஒரே ஒரு ஓட்டப்போல், ஒரு சிந்தனை உனக்கு வளர்த்துக்கொள். உனக்கு உன்னுடைய மதிப்பு உனக்கு தெரிய வேண்டுமா? உன்னுடைய மதிப்பு, உன் ஓட்டோட மதிப்பு உனக்கு தெரியணுமா? நீ நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட 2 நாளைக்கு தொடர்ந்து கூட நின்று பேசு. உன் மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியும். இந்த ஐயா இருக்காங்கல்ல, ராமையா, எங்க ஐயா ராமையா, அண்ணன் சுந்தரபாண்டி, ஜெகனு, இந்த மாதிரி ஆட்கட்டை எல்லாம் கூப்பிட்டு எங்க ஐயா தங்கவேலு இவங்க எங்க வாங்கியா நேற்று சிறப்பா போட்டு நடந்திருக்கியா, ரொம்ப அருமையா இருக்கீங்கன்னு ஒரு 2 நாளைக்கு இவங்களோட ஒரு 10 பேர் நீ போவேன். உன் மதிப்பு, உன் ஓட்டோட மதிப்பு என்னன்னு அப்ப தெரியும். அப்ப தெரியும். இன்னைக்கு 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுற நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட 2 நாள் போனீங்கன்னா ஒரு ஓட்டோட மதிப்பு 5000. ஒரு தடவை நீ கூட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னா அரசு உடனே ஐயா கொடுப்பாரு. என்னடா பிரச்சனை? உடனே உனக்கு அரசு வேலை, நீ இந்த பங்கன்வாடி பணியாளர், அப்போ நீ அங்க போ இங்க போ ஒரு வேலை. உன் தன் மதிப்பை நீ உணர வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட நல்ல உறவு வச்சுக்க, நீ உறவு வச்சுக்க. இல்லைன்னா உனக்கு 500 தான், உனக்கு 500 தான். அது 5000 மாத்திரம் 10,000 மாத்திரம் உன் கையில தான் இருக்கு, உன் கையில தான் இருக்கு. இந்த ஐயா சொல்றாரு, அந்த பாட்டில காட்டினாலே படுத்துக்கிறாங்க. இது கொடுமை. அந்த அளவுக்கு சுயநிலைவற்ற ஒரு சமூகமாக, அடிமை சமூகமாக நாம் மாறிவிட்டோம். அந்த பாட்டல் கூட 4 பாட்டலா வேணும், 10 பாட்டலா வேணும். ஆனா தினம் வேணும்னா நீ நாம் தமிழர் கட்சியாரோட தினம் சந்திச்சு பேசு, உனக்கு டெய்லி பாட்டல் கிடைக்கும், ஃபுட்டு கிடைக்கும். இது சத்தியம். ஏன் சொல்றேன் தெரியுமா? இங்க வந்து என்ன உன்னை தலையிறாங்கன்னா நான் உனக்கு பாடம் நடத்தினா நாங்க சொன்னாலும் திரும்ப உங்களுக்கு வந்து நாங்க சொல்லிக்கிட்டு உங்கள்ட்ட ஓட்டு கேட்டாலும் ஒருபோதும் உன் கைக்கு நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னத்தை நோக்கி போகாது. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? நீ தினம் எங்க ஆளுகளை பார்த்து பேசு. தினம் உனக்கு அவன் கொடுக்கக்கூடிய விஷம், அந்த சாராயம் போட்டு தினம் உனக்கு 2 கிடைக்கும். சீக்கிரம் குடிச்சு செத்து ஒரு நல்ல அரசியல் பழக்கணும். இந்த வருஷத்துல மட்டும் திமுக 10,000 காலி. அது எங்களுக்கு தெரியும் எப்படின்னு. என் தம்பி வச்சிருப்பான் கணக்கு. ஒவ்வொரு ஊராட்சிக்கு எத்தனை பேர், ஒவ்வொரு பேரூராட்சிக்கு எத்தனை பேர் திமுக குடிச்சே செத்தான் அப்படின்னு கணக்கு வச்சிருக்கான். கொடுமை. இந்த அடிமை நிலையிலிருந்து ஒரு உரிமை அரசியலை முன்னெடுப்பதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த இடத்திலே அரசியல் செய்து வருகிறோம். சற்று மாற்று சிந்தியுங்கள் அன்பு மக்களே. தேங்காய் விலை இல்லை, மாங்காய் விலை இல்லை, விளைய வச்ச பொருளை வர்த்தகம் பண்ண முடியல. இந்த காலையில உனக்கு வேண்டாம், ஒரே ஒரு ஓட்டு விவசாய சங்கத்துல போட்டுரு. நாங்க என்ன செய்யறோம் மட்டும் பாரு. அவ்வளவு திட்டங்கள், அவ்வளவு கடன் திட்டங்கள். வேளாண்மையை தரமுயர்த்துவதற்கு, வேளாண்மை சந்தையை மேம்படுத்துவதற்கு, தென்னை சந்தை இன்னைக்கு வரைக்கும் போராடி இருக்கிறேன். என் தேங்காய் தனித்துவமான தேங்காயா? என் தேங்காய் தனித்துவமான தேங்காய். ஐயம்பாளைய நெட்டைனா அது தனித்துவம் இருக்கு. புவிசார் குறியீடு இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். 2021 அறிவிப்பு விட்டுட்டாங்க சட்டமன்றத்துல. இன்னைக்கு வரைக்கும் இல்ல, புவிசார் குறியீடு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். எவ்வளவு கொடுமை பாரு. அப்ப என்ன அர்த்தம்? உன் தனித்துவத்தை உணர வேண்டும், உன் பகுதியை நீ பாதுகாக்க வேண்டும். நீங்கள் வாழ்கிற பொழுது எங்க ஐயா ராமையா சொன்னது போல ஆத்துல அள்ளி குடிச்சோம், ஓடையில அள்ளி குடிச்சோம், ஊத்து நீரை குடிச்சோம். ஆனால் என் பிள்ளைக்கு ஆறு என்பதை நான் எதை காட்டுவேன், ஓடை என்பதை எதை காட்டுவேன், ஊற்று என்பதை நான் எதை காட்டுவேன் என்ற சிந்தனை உனக்கு வந்தால் நீ தேட வேண்டிய ஒரே ஒரு சின்னம் நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னம். உன் கண்முன்னே வருகின்ற ஒரே ஒரு தலைவன் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான்.
என் அன்பு மக்களே, எங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மழை பெய்யுது, இவன் ஓடி போயிடுவான்னு நினைச்சேன். நாங்க உட்கார்ந்துட்டோம். உடனே என்ன பண்ண, மின்சாரத்தை நிறுத்துறேன். அப்படியாவது ஓடி போயிடுவாங்களாங்க. எங்கால ஆல்ரெடி மின் ஏற்றி ஜெனரேட்டர் ரெடியா வச்சிருந்தா ஓட்டிட்டான். பார்த்தேன், ஐயோ மின்சாரத்தை நிறுத்தினா எல்லா பேரும் டிவி நிறுத்திட்டு இங்க வந்துருவானே, திருப்பி மின்சாரத்தை விட்டுட்டேன். நீ என்ன துன்புறுத்தம் செய்தாலும் நாங்கள் உங்களை விட மாட்டோம். ஏனென்றால் எவ்வளவு கொடுமைகளை சந்தித்த போதும் எங்களது பாட்டன் பாபு சிதம்பரனார் தன்னுடைய விடுதலை வேள்வியிலிருந்து பின்வாங்காமல் இறுதி மூச்சு வரை வெள்ளைகளுக்கு எதிராக போர் கொடுத்தான் இல்லையா? அந்த வழியில் வந்த மாணவர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள். நீ எங்களை மதிக்காவிட்டாலும் சந்திக்காவிட்டாலும் வாக்கு செலுத்தாவிட்டாலும் மீண்டும் 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 உங்களை நோக்கி நாங்கள் வந்து கொண்டே இருப்போம். எதுவரை என்றால் இந்த நிலத்தின் கடைசி வளங்கள் காக்கப்படுவதை, உயிர்ப்போடு இந்த நிலத்தை மீட்டு வைக்கும் வரை மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உங்களை சந்தித்துக் கொண்டே இருப்போம். வாக்கு செலுத்துவதும் வாக்கு செலுத்தாமல் எங்களை உதாசீனப்படுத்துவதும் உங்கள் கடமை. ஆனால் ஒருபோதும் நாங்கள் உங்களை விட்டு நகர மாட்டோம். நாங்கள் விடுதலை வேள்வியை நெஞ்சில் ஏந்தி கொண்டு வந்திருக்கிறோம். விடுதலை பசி கொண்ட மக்களை வயிற்று பசி ஒன்றும் செய்யாது என்று எங்களுடைய தலைவர் மேதகுலை பிரபாகரன் எங்களுக்கு கற்பித்திருக்கிறான். அந்த விடுதலை பசி கொண்ட வேங்கைகள் உங்கள் பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள். மறக்காம நாம் தமிழர் கட்சியின் சின்னம் விவசாய சங்கத்தில் வாக்கு செலுத்துங்கள். நாம் தமிழர்.